திருவாரூர் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதியை எதிர்த்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மாசிலாமணியும் பாஜக சார்பில் ரங்கதாசும் போட்டியிடுகின்றனர். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கருணாநிதி இந்த தொகுதிக்காக எதுவும் செய்யவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்களது பேட்டியை இப்போது பார்க்கலாம். சில தொகுதி மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்றைக்கு இருந்த மாண்புமிகு கலைஞர் அவர்கள் போட்டியிட்டார்கள். மக்கள் நம்பிக்கையோடு மண்ணின் மைந்தர் என்ற வகையிலும் அகவையின் முதிர்வின் காரணமாகவும் வேண்டுகோள் விடப்பட்டதை ஏற்று அன்றைக்கு அனுதாபத்தின் அடிப்படையில் வாக்களித்தது. அந்த அனுதாபத்தோடு நின்று போனது. சட்டமன்ற தொகுதி அலுவலகம் கூட செயல்படுத்தப்படவில்லை. அவருடைய எந்த பணிகளும் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் குறைகளை கேட்பதற்கு எவரும் இல்லை என்கிற நாதியற்ற நிலையில் இருந்த 5 ஆண்டு காலத்திற்கு இன்னைக்கு விடுவி பிறக்காதா என்று தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் மக்கள் நல கூட்டணி இந்த களத்தில் புகுந்திருக்கிறது. போட்டியிடுகிற மக்கள் நல கூட்டணியின் சார்பாக நான் போட்டியிடுகிறேன். இந்த தொகுதியில விவசாயிகள் பிரச்சனைக்கு, தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு, வணிக பெருமக்களுடைய பிரச்சனைக்கு, மற்ற விதமான கோரிக்கைகளுக்கெல்லாம் களம் கண்டு போராடுகிறவன் தான். குறிப்பாக 24 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்து நெல்லுக்கு கோதுமைக்கு இணையான விலையை பெற்றுக் கொடுக்க, காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க 48 மணி நேரம் தொடர் சாலை மறியலை நடத்தியது. மாலத்தீவுக்கு மணல் கடத்தியதை கண்டுபிடித்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு நடவடிக்கையிலே கப்பலை நிறுத்தி இனிமேல் மாலத்தீவுக்கு மணல் கடத்தக்கூடாது என்று காவிரி மணலை பாதுகாத்தது. மக்களின் மீது அளவு கடந்த பிரியமும் பற்றும் உள்ளவர்கள். என்னை பற்றி மிக நன்றாகவே அவர்கள் அறிந்தவர்கள். என் வகையில் அவர்கள் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத அளவிற்கு நான் தூய்மையாகவும் நல்லவனாகவும் இந்த பகுதியில் இருந்து வருகின்றேன். சென்ற முறை கலைஞர் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்ட பொழுது 50,250 வாக்குகள் மட்டுமே பெற்று வெற்றியடைந்தார்கள். அதுவும் இறுதி நேரத்தில் பணம் கொடுத்து ஜெயித்ததாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய உண்மை எனக்கு தெரியாது. ஜெயித்து அவர்கள் சென்ற பிறகு இந்த பகுதிக்கு எதுவும் செய்ததாகவோ, இங்கே அடிக்கடி வந்ததாகவோ, மக்களினுடைய குறைகளை தீர்த்ததாகவோ தெரியவில்லை. இந்த முறை என்னால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அவர்களை ஜெயித்து அவர்களை காட்டிலும் கூடுதலாக வாக்குகள் என்னால் பெறவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை.